ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமு மற்றும் ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் பழனி மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓட்டுநரின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் ஈட் அண்ட் ரன் என்னும் புதிய சட்ட திருத்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களிடமும் சாலை விதிகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் சாலை விதிகள் மற்றும் விபத்துகளை தவிர்ப்பது பற்றிய விளம்பரங்கள் மேற்கொள்ள வேண்டும். வாகனத்திற்கு லோடு ஏற்றும் மற்றும் இறக்கும் இடங்களில் ஓட்டுநர்களுக்கு உண்டான சராசரி அடிப்படை வசதி, உணவு, குடிநீர், கழிப்பறை மற்றும் குளியல் அறை உள்ளிட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் மருத்துவர் போன்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். வெளி மாநிலங்களில் தமிழக வாகனங்களுக்கு விபத்து ஏற்படும் பட்சத்தில் CSR மற்றும் முதல் தகவல் அறிக்கை வழங்குவதற்கு குறைந்தபட்சம் 25,000 லஞ்சமாக கேட்கின்றனர். இந்த அவல நிலையை மாற்ற வேண்டும். ஆதாரம் இல்லாமலும் ஓட்டுநர் ஒப்புதல் இல்லாமலும் ஆன்லைன் அடிக்கடி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கை தகுந்த ஆதாரங்களோடு பொய் வழக்கு என்பது நிரூபித்தால் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் பாரபட்சமின்றி பணி நீக்கம் செய்ய புதிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதியில் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேட்டி நாராயணன், மாவட்ட தலைவர், சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா. வெங்கட். ஓட்டுநர் தொழிலாளர் தொழிற்சங்கம் பாசத்திற்கு எங்கள் நிறுவனர் ஐயா பத்மராஜ் ஐயா இந்த சட்டத்தை எங்களுக்கு இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து போராடணும்னு எங்களுக்கு அறிவுறுத்தினார். அதன் பேரில் இங்கே அனைத்து ஓட்டுநர்களும் ஒன்று திரட்டி நாங்கள் போராடுறோம். இந்த சட்டமானது ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வண்ணமாக இருக்கிறது. இந்த சட்டம் 160A(D), அதாவது 10 வருட தண்டனை, ஆயுள் தண்டனையும் இல்லை என்றால் 5 லட்சம் அபராதம் என்று அந்த சட்டத்துக்காக நாங்கள் போராடுறோம். ஓட்டுநர்கள் 10 லட்சம் 5 லட்சம் தான் அவங்க ஏன் வண்டி ஓட்டுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். இதுக்காக இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்று இந்த போராட்டமானது சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அனைத்து மாவட்டத்திலும். உங்களுடைய பேர் என்ன? இந்த நாட்ராம்பள்ளி அருகே சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த பழையவூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மேலும் பழையவூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலை சரியில்லாத காரணத்தால் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் கயல்விழி மற்றும் பொற்குடி ஆகியோர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானர். இந்த நிலையில் இந்த பகுதிக்கு தார் சாலை வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென பஞ்சூர் வழியாக குப்பம் செல்லும் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த வட்டாட்சியர் குமார் மற்றும் நாட்ராம்பள்ளி போலீசார் தார் சாலை அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா. வெங்கட்.